அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சீரோடும் சிறப்போடும் மிக பிரமாண்டமாக இன்று தென்காசி தெற்கு மாவட்ட திமுக கடையம் வடக்கு ஒன்றிய சார்பில் நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலர் மகேஷ் அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்று ஒரு கழகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு கட்டுக்கோப்போடு எந்த சூழலிலும் தடம் பெறாமல் நேர்மையோடு கழகமே கண் என்று இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக ஒரு உந்து சக்தியாக இருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் அன்பு அண்ணன் RS பாரதி அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கும் அன்பு சகோதரர் வெற்றிகொண்டான், மாவட்ட பொறுப்பாளர் அன்பு தம்பி ஜெயபாலன் மற்றும் இங்கு ஆலங்குளம் தொகுதி பொறுப்பாளர் அன்பு சகோதரர் கணேஷ் ஆதித்தன் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் இங்கு ஏராளமாக திரண்டு அமர்ந்திருக்கும் பெண்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மொத்தம் ஒரு 5 நொடித்துளிகள் தான் பேச போறேன். ஏன்னா நம்முடைய அமைப்பு செயலாளர் மாதிரி தொடர்ந்து களப்பணியாற்றுறவங்களாம் நான் பார்த்தது கிடையாது. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இப்பதான் பார்த்தேன். முந்தானது தான் இங்க இருந்தாரு, நம்ம வழக்கறிஞர் கூட்டத்தில் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அடிக்கடி ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல்ல பதில் சொல்லணும்னா அவர் தான் முதல் நம்ம தொலைக்காட்சியில பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்முடைய தமிழக முதல்வரின் அன்பையும் மதிப்பையும் பெற்றவர் நமது அமைப்பு செயலாளர் என்பதை இங்கு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். இவரை போன்றவர் நாம் எல்லோரும் இருந்தால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக நமது முதல்வர் கூறியது போல 200 தொகுதிக்கு மேற்பட்டு நாம் வெற்றி பெறுவோம் என்பது உறுதி 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 என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்னைக்கு நிறைய பேசுவாங்க, இது என்ன திராவிட மாடல் ஆட்சி, நீங்க என்ன பெருசா பண்ணிட்டீங்களான்ட்டு. ரொம்ப சுருக்கமா பெண்களுக்கு நம்ம தான் முதல் 1967 ஆட்சிக்கு வந்தோம். ஒரு நாடு சுபிட்சமானது, ஒரு மாநிலம் வளர்ந்திருக்குன்னா அந்த நாட்டின் அந்த மாநிலத்தின் தனிநபர் வருமானம் பார்ப்பாங்க. அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல தனிநபர் வருமானம் ஆண்டுதோறும் ஒரு 17,000 ரூபாய் தோராயமா, தேசிய அளவுல 24,000 ரூபாய். அப்ப நம்ம கடைசி 10 மாநிலங்கள்ல ஒரு மாநிலமாக இருந்தோம். எப்போ 1967. இன்னைக்கு 2024 தேசிய அளவுல தனிநபர் வருமானம் 1,96,000 ரூபாய், 1,96,000 ரூபாய். நம்ம 3,08,000 ரூபாய். 15 விழுக்காடு சராசரி தேசிய தனிநபர் வருமானத்தை விட நம்முடைய வருமானம் அதிகம். இதுதான் நம்முடைய வளர்ச்சி. அடுத்து முக்கியமான ஒரு குறியீடு, பெண்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா, கர்ப்ப காலத்துல எத்தனை பெண்கள் எந்தவித சேதாரம் இல்லாம தங்கள் குழந்தை பேரை கடந்து செல்கின்றார்கள் என்பது ஒரு கணக்கீடு இருக்கின்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேரளாவுக்கு அடுத்து மிக குறைந்த அளவில் 1,00,000 பெண்களுக்கு 39 பெண்கள் தான் மரணம் அடைகிறார்கள். ஆனா இதே பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் 150, 197, அதாவது 1,00,000 பேர் கிட்டத்தட்ட 150 200 பேர் மரணம் அடைகிறார்கள். ஏன்? இன்னைக்கு ட்ரம்ப் அமெரிக்காலே ரொம்ப பெரிய உலகத்திலே மிகப்பெரிய நாடு, பணக்கார நாடு, சக்தி வாய்ந்த நாடுன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கின்ற சில மகாணங்களை விட, நான் சும்மா பேசல, இதெல்லாம் ஆய்வு சொல்லி சொல்றேன். ஒரு 3 மகாணங்கள்ல தமிழ்நாடு அதை விட குறைவான இறப்பு சதவீதம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் நம்முடைய முதல்வர் அன்பண்ணன் தளபதி என்பதை நான் இங்கு பெருமையோடு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 விழுக்காடு பெண்களின் மரண விகிதாச்சாரம் குறைந்திருக்கிறது. அடுத்து கல்வி அறிவு.
நம்ம முதல் 67 இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டின் கல்வி அறிவு ஒரு 34% 36% இருந்தது. இன்னைக்கு 87.62% இருக்கு. இதுதான் நாம் கண்ட வெற்றி. இதுதான் திராவிட மாடலுக்கான அடித்தளம் என்பதை நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன பஸ் சொல்றாங்க? ஸ்டாலின் பஸ். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் எந்த பிரச்சனை இல்லாம பங்கு தடையின்றி இடிராஜாவின் மத்தியில் மாட்டிக்கொள்ளாமல் தைரியமாக செல்கின்ற ஒரு பஸ் ஸ்டாலின் பஸ். இந்த ஆட்சி முக்கியமாக ஒரு பெண்களுக்கான ஆட்சி. ஏன் அந்த தலைவர் பண்றாருன்னா, ஒரு பெண் படித்தால் அது 7 தலைமுறைக்கு தாங்கும் என்பதை உணர்ந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார். முக்கியமா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்திலே இந்த குடும்ப உதவி தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை இந்தியாவிலே முதலாக அறிமுகப்படுத்திய பெருமை நம்முடைய முதல்வர் அவர்களையே சாரும். அதே போல 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு மாதந்தோறும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் யாரெல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். ஒரே ஒரு விஷயம், நான் முதல்வன் திட்டத்துக்கு நமக்கும் ஒன்றிய அரசுக்கும் என்ன சண்டை? ஏன் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு கருத்து ஒற்றுமை வர மாட்டேங்குதுன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம தலைவர், நான் ஒரு நாள் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோ டிரைவர் ராஜபாளையத்தை சார்ந்தவர், அவர் சொன்னாரு, எங்க பையன் இன்னைக்கு சென்னை ஐஐடியில ஏரோநாட்டிக்கல் அந்த விமானத்தை பத்தி அந்த பொறியியல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு. இதற்கு நாங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணல. ஃபர்ஸ்ட் பார்ட் பாஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் பார்ட்டுக்கு எழுதுறதுக்கு இங்க கையில பணம் இல்ல, கிட்டத்தட்ட 7.5 லட்சம் செலவாகும் சொன்னாங்க. அப்போ நான் முதல்வன் திட்டம் வாயிலாக பரீட்சை எழுதி அந்த பணத்தை பெற்று மாதந்தோறும் 7.5 லட்சம் ரூபாய் ஃபீஸும் கட்டி மாதந்தோறும் அந்த மாணவர்களுக்கு 7500 ரூபாயும் வழங்கி இன்று அந்த பையன் ஐஐடியில் படிக்கிட்டு வந்தான். அதுதான் நான் முதல்வன் திட்டத்திற்கான ஒரு நல்ல உதாரணம். இவங்க என்ன பண்ணிட்டு வராங்க? விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. விஸ்வகர்மா திட்டம் எங்க இருக்கு? நான் முதல்வன் திட்டம் எங்க இருக்கு? நான் முதல்வன் திட்டம் ஆற்றலின் அறிவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு திட்டம். விஸ்வகர்மா அந்த என்ன கேட்கிறாங்கன்னா, உங்க மார்க் ஷீட் கேட்கல, நீங்க எது வரைக்கும் படிச்சுட்டீங்கன்னு கேட்கல, 18 வயசா, நீங்க இந்திய நாட்டு பிரஜையா, நீங்க என்ன சாதின்னு கேட்கிறாங்க. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய முரண்பாடு. இந்த முரண்பாடு இன்றல்ல, பல 1000 ஆண்டுகளாக நம்மிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நீதி கட்சியிலிருந்து தொடங்கி இன்று வரை நம்முடைய சமூக நீதிக்காக, மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக, நம் தமிழ் மொழியை காப்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இன்று கூட நம்முடைய முதல்வர் அவர்கள், ஏன்னா துணைவேந்தர்களை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஆனா அந்த உரிமையை நமக்கு தட்டி பறிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நீங்கள் செய்யக்கூடாது என்பதற்காக பாஜக இல்லாத மாநிலங்களில் அந்த மாநில முதல்வர்களை தயவு செய்து நீங்கள் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கொள்கை முடிவை நாம் எதிர்ப்போம் என்று இன்று இந்தியாவுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் நமது முதல்வர் அன்பு அண்ணன் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இங்கு நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு மிக சிறந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற காலங்களில் அவங்க எங்க நம்ம அடிக்கிறாங்க? நம்ம முக்கியமானது அறிவு செல்வம். தலைவர் அடிக்கடி சொல்லுவாரு, படிங்க படிங்க படிங்கன்னு. நம்முடைய முதல்வர் அவர்கள் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றவர். நேரம் அங்க கைய வைக்கிறாங்க. அடுத்து நம்ம அன்றாடம் நம் தாய்க்கு மேலாக நாம் நேசிக்கின்ற தமிழ் மொழியை அன்னைக்கு தேவையில்லாம கவர்னர், நீங்க நீராறும் கடல் எடுத்து ஃபர்ஸ்ட் பாடுறீங்க, எனக்கு தேசிய தான் ஃபர்ஸ்ட் பாடணும்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத சர்ச்சையை கொண்டு இன்று இது போல் தொடர்ந்து அவர்கள் நீடித்தால் ஒரு நாளும்
தாமரை தமிழ்நாட்டில் மலரவே மலராது என்பதுதான் உறுதி. இரட்டை இலை உதிர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். யார் வந்தாலும் போனாலும் என்றும் மக்களுக்காக கடந்த நூற்றாண்டு காலமாக குரல் கொடுத்து மக்களின் வேதனைகளை சாதனைகளாக படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நமது முதல்வர் அன்பு அண்ணன் தளபதியின் ஆட்சி என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தங்க தளபதியாரின் நல்லாட்சியில் அனைத்து துறைகளிலும் தேசிய